பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு அமைச்சர் துரைமுருகன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது இம்மாதிரியான செயலை மேற்கொள்ளக்கூடாது என்றும் தனது கண்டன அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரன் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன பாஸ்கர்? ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே ஏற்கனவே அமைக்கப்பட்ட தடுப்பணையின் உயரத்தை அதிகரித்து இருப்பதற்கு எதிராகவே ஒரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிறது. தமிழக அரசின் சார்பாக 2 வழக்குகள் தொடுக்கப்பட்டு ஆந்திர அரசு பாலாற்றில் ஒரு புதிய அணை கட்டும் முயற்சி தடுப்பதற்குண்டான ஒரு வழக்கும் நிலுவையில் இருக்கிறது. தடுப்பணையை உயர்த்தியதற்கும் வழக்கு என்பது நிலுவையில் இருக்குது உச்சநீதிமன்றத்தில். இந்த நிலையில ஆந்திர அரசு பட்ஜெட்ல பாலாற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்குண்டான நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இது இரு மாநிலங்களுடைய நட்புக்கு ஏற்றதல்ல, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது என்பதையும் அமைச்சர் துரைமுருகன் இந்த அறிக்கையின் வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆந்திர அரசு இந்த அணை கட்டும் பிரச்சனையை உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இந்த மாதிரியான எந்த விதமான செயல்களையும் மேற்கொள்ளக்கூடாது, இரு மாநிலங்களின் நலன் கருதி உடனடியாக இந்த கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி இருக்கிறார். இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டால் இரு மாநிலம் இருக்கக்கூடிய நட்புறவு என்பது பாதிக்கப்படும், பிரச்சனையாக அது எழும் அப்படிங்கிறதையும் இந்த அறிக்கை வாயிலாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில இரு மாநிலத்தினுடைய அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வழக்கு விசாரணை என்பது உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டிதான் பாலாற்றின் குறுக்கே அணை கட்டக்கூடாது, எந்த விதமான நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கறத அமைச்சர் கடும் கண்டனம் தெரிவித்து இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.